Calculate the height of the potential barrier of a head-on collision of two neutrons. The height of the potential barrier is given by the Coulomb repulsion between the two neutrons when they just touch each other. Assume that they can be taken as hot spheres of radius 2 Fermi. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு நியூட்ரான் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு நியூட்ரான்ஸ் ஆட்டமும் ஹெட் ஆன் கொலிஷன் நடக்கணும், ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணணும். இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டு ஈஸியாக டச் ஆக முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை டச் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் பேரியரை நம்ம கடந்தால் தான் நம்ம அதை டச் பண்ண வைக்க முடியும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு நியூட்ரானையும் ஒரு ரெண்டு ஸ்பியர்ஸாக அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலம் ரிப்பல்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆன் ஈச் நியூட்ரான் E is equal to 1.6 into 10 power minus 19 கூலம். ரேடியஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருக்காங்க, R is equal to 2 Fermi. அடுத்தது த கூலம் பேரியர், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, U is equal to 1/4 epsilon naught E square by இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2R. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 9 into 10 power 9 into 1.6 into 10 power minus 19 the whole square divided by 2 into Rக்கு வந்து 2 into 10 power minus 15 ஜூலில் கிடைக்கும் நமக்கு. இதை நான் வந்து கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டாக நான் மாற்ற போகிறேன். ஸோ அதை அப்போது 1.6 into 10 power minus 16 கொண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஜூலை வந்து கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 360 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஸோ இவ்வளவு எனர்ஜி இருந்தால் நமக்கு ஹெட் ஆன் கொலிஷன் நடக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.